துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அப்படின்னா, துலா ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, பொதுவாவே நல்ல பேசக்கூடிய திறமை அப்படின்றது துலாத்துக்கு உண்டு. இருக்காதா பின்ன? ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும், சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால, வெட்டு 1 துண்டு 10 பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாம்க்கு தான். துலாம் ரொம்ப நாளா வந்து பாருங்க, எனக்கு சமுதாயத்தில மரியாதை இல்ல. குடும்பத்தில என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்ல. கம்மியா பேசினா தானே மரியாதை இருக்கும். இல்லைங்களா? ஏகப்பட்ட பேச்சு பேசினா என்ன பண்ணுவாங்க பாவம் வீட்ல இருக்கவங்க கூட. சரி, விளையாட்டுக்கு சொன்னேன். அதாவது ஏகப்பட்ட பேச்சு பேசினாலும் நீங்க நியாயமா தான் பேசுவீங்க. குரு பயிற்சி எப்படிம்மா இருக்கு? குரு 10ல வந்து உட்கார்ந்திருக்கானே, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடுமா? நாட் லைக் தட்மா. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றத எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு வேலை செய்வீங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருக்கும். ஹையர் அஃபிஷியல் என்ன பயங்கரமா டார்கெட் பண்றாய்யா. கூட வேலை செய்றவங்க என்ன பயங்கரமா வறுத்து எடுக்குறாங்கய்யா. நாலா பக்கமும் பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுவீங்க. கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சாலிடா கடன் அடைப்பீங்க. ஏன்னா குருனோட பார்வை 6ஆம் பாவத்துல இருக்கு. கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. நீங்க வேலை செய்யல, பதவி பறி போயிடுச்சுட்டா எப்படி கடன் அடைக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான லாஜிக் இல்லைங்களா? பிரஷர்ஸ் இருக்கும். பிரஷர்ஸ ஓவர் கம் பண்ணிக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதுல 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்கள டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறதில்ல. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லாதாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக உங்க ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, துலா ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, பொதுவாவே நல்ல பேசக்கூடிய திறமை அப்படின்றது துலாத்துக்கு உண்டு. இருக்காதா பின்ன? ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும், சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால, வெட்டு 1 துண்டு 10 பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாம்க்கு தான் பொருந்தும். நம்ம ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா, அவங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? ஏன் கேட்குற? எதுக்கு கேட்குற? எதனால கேட்குற? எதுக்கு இந்த நேரத்தில கேட்குற? அப்படின்ற மாரி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நெறைய முறை பார்த்துருக்கேன். ஒரு வார்த்தை கேட்பேன். "எப்பா சிவனேன்னு சாதாரண அப்பா எங்கப்பா அந்த டம்ளர வச்ச?" அப்படின்னு கேட்பேன். "டம்ளர வச்சேன், எங்க வச்சேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, டம்ளர் எங்க இருக்கும்? அங்க போய் பாரு. அங்க இல்ல அப்படின்னா, நீ எங்கனா வச்சிருப்ப. நான் எடுத்த இடத்துலயே தான் வைப்பேன்." அப்படின்ற மாரி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், "ஏன் டம்ளர கேட்டோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிட்டு, அதுக்கப்புறம் டம்ளர பத்தி பேசவே மாட்டேன். இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் வீட்ல துலா ராசி இருக்காங்க அப்படின்னு அனுபவப்பட்டுருப்பீங்க. எக்ஸலென்ட்டா பேசுவாங்க. கரெக்ட்டா பேசுவாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு நம்மளால தான் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் சொல்றது, "நாங்க ரொம்ப நாளா நல்லா இல்லம்மா. நீங்க எல்லாம் துலாம்க்கு எக்ஸலென்ட்டா இருக்கு, எக்ஸலென்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணும் பெருசா நல்லது நடக்கலையே." ஒரு சிலர் ஃபோன் பண்ணியே கேட்பாங்க. "என்ன மேடம் துலாம்க்கு எல்லா ராசியும் சூப்பரு டூப்பர்ன்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணும் நடந்த பாடே காணோமே. எப்படி சொல்றீங்க நீங்க?" அப்படின்னா, "எப்படி சொல்றோம்? நாங்க தான் கிரகத்த வச்சு தானே சொல்றோம். ராகு இந்த இடத்துல இருக்கான், கேது இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி தானே சாமி சொல்றோம். அப்புறம் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்ல முடியும்?" இது கோச்சார பலன்மா. கோச்சார பலன் 40-50% சரிங்களா? உங்க சுய ஜாதகத்துல பெருசா நல்லது நடக்கல. ரொம்ப நாளா கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பாருங்கம்மா. சுய ஜாதகத்துல தசநாதன் வலுத்து இல்ல, பாபரோட பார்வையில இருக்கா,
வீடு கொடுத்தவன், நட்சத்திர சாரம் வாங்கினவன் எல்லாரும் கெட்டு போயிருக்காங்க அப்படின்னா பெருசா நல்லது நடக்காது. கோச்சார பிரகாரம் 40% தான் நல்லது நடக்கும். புரியுதுங்களா? அப்ப துலாம் ரொம்ப நாளா வந்து பாருங்க, எனக்கு சமுதாயத்துல மரியாதை இல்ல. குடும்பத்துல என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்ல. கம்மியா பேசினா தானே மரியாதை இருக்கும். இல்லைங்களா? ஏகப்பட்ட பேச்சு பேசினா என்ன பண்ணுவாங்க பாவம் வீட்ல இருக்கவங்க கூட. சரி, விளையாட்டுக்கு சொன்னேன். அதாவது ஏகப்பட்ட பேச்சு பேசினாலும் நீங்க நியாயமா தான் பேசுவீங்க. பெருசா எங்களுக்கு மரியாதை இல்லைங்க. அதே மாரி சமுதாயத்துல ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்ற இடத்துல ஏகப்பட்ட பிரஷர்ஸ் அனுபவிக்கிறோம். குழந்தைங்களால ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் எப்பங்க தீரும்? கடன் எப்பங்க தீரும்? இப்படின்ற மாரி தான் நெறைய பேர். எங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப நாளா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. எப்பங்க தீரும்? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க 4 வருஷமா ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்கிறோம். நெறைய துலாம் வந்து பாருங்க, நீங்க இது வந்து யோசிப்பீங்க. அந்த மாரி அனுபவிக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆமாங்க அப்படின்னு. ஆக இந்த மாரி சந்திக்கிறவங்க இதுக்கு தீர்வு வருமா? அப்படின்னு கேட்டா, சனி பெயர்ச்சியானதுலேருந்து தீர்வு வரும்னு நினைக்கிறோம். வரலையேம்மா! கண்டிப்பா வரும்மா. காரணம் என்ன அப்படின்னா, சனி ரோக சனியா இருக்கான். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கைய உங்களுக்கு குடுக்கணும்னு சனி முடிவு பண்ணிட்டான். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அப்படின்றதுக்கு சனி குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம விஜய் சார் மாரி தான். ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் சனி பகவான். அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார். அவர் சாலிடா குடுப்பார். அதுக்கும் மேல இப்ப குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால, சாலிடா ஒரு நல்லது செய்ய போறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லது மட்டுமே நடக்கும். டோன்ட் வொரி. இப்ப குரு பயிற்சி எப்படிம்மா இருக்கு? குரு 10ல வந்து உட்கார்ந்திருக்கானே, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடுமா? நாட் லைக் தட்மா. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றத எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு வேலை செய்வீங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருக்கும். ஹையர் அஃபிஷியல் என்ன பயங்கரமா டார்கெட் பண்றான்யா. கூட வேலை செய்றவங்க என்ன பயங்கரமா வறுத்து எடுக்குறாங்கயா. நாலா பக்கமும் பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுவீங்க. அத விட ஒரு நல்ல வேலை, இத விட நல்ல ஒரு வருமானம், இத விட உழைப்பு கம்மி. அந்த மாரி ஒரு வேலைக்கு போற மாரி ஒரு சூழ்நிலை. இந்த வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலை அப்படின்ற மாரி சூழ்நிலை நெறைய பேருக்கு வரும். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி வரும் அப்படின்னா, வேலை செய்ற இடத்துல வந்து பாருங்க, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்ப நான் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். எனக்கு மேனேஜர் அப்படின்ற ஒரு கேடர் ப்ரமோஷனா கிடைக்குது. கூட ரூ. 10,000 இன்கிரிமென்ட்டும் கிடைக்குது. பொறுப்பும் அதிகம் கிடைக்குது, இன்கிரிமென்ட்டும் கிடைக்குது. அதாவது டெசிக்னேஷனும் அதிகம் கிடைக்குது, இன்கிரிமென்ட்டும் கிடைக்குது. வேலை பளு அதிகரிக்காதா என்ன? அதிகரிக்கும் தானே! அப்போ ஐய்யயோ! வேலை ஜாஸ்தி இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கேத்த மாரி வி ஹேவ் டூ பிளான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாதுன்னு வடிவேல் சார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்ப நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி செய்யணும். அதுவும் நீங்கலாம் பக்காவா பிளான் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். அப்ப பிளான் பண்ணி கரெக்ட்டா வந்து அத ப்ராபகேட் பண்றீங்க அப்டின்னா நல்லது மட்டுமே நடக்கும். இன்னொரு விதத்துல சொல்லலாம். இப்ப சுயதொழில் வச்சு நீங்க நடத்துறீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா 6ல குரு இருக்கான். 6ல சனி இருக்கான். நெறைய நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். 10ல குரு என்ன பண்ணுவான்? ஆர்டர்ஸ் நெறைய கிடைக்கும். ஆர்டர்ஸ் நெறைய கிடைக்கும்போது ஆ அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவீங்க. ஆனா மேன் பவர் இருக்காது. அந்த ஆர்டர்ஸ ஃபுல்ஃபில் பண்ணி தர்றதுக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெம்பரரி மேன் பவர்ஸ அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா குருவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன். முயற்சி ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல அப்படின்னும்போது முயற்சிய தீவிரப்படுத்துறீங்க அப்படின்னா, கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சாலிடா கடன் அடைப்பீங்க. ஏன்னா குருனோட பார்வை 6ஆம் பாவத்துல இருக்கு. கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. நீங்க வேலை செய்யல, பதவி பறி போயிடுச்சுட்டே எப்படி கடன் அடைக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான லாஜிக் இல்லைங்களா? பிரஷர்ஸ் இருக்கும். பிரஷர்ஸ ஓவர் கம் பண்ணிக்கோங்க. அவ்வளதான். ஓகே. இப்ப எதுலம்மா ஜாக்கிரதையா இருக்கணும்? ராகு 5ஆம் பாவத்துலம்மா. நீங்க பொதுவா வந்து பாருங்க, இந்த அப்பாங்கள்லாம் குழந்தைங்க கிட்ட ஓடி ஆடுறதே இல்ல. இந்த அம்மாக்கள் இருக்காங்க பாருங்க, 10 வயசு குழந்தையா இருந்தாலும் ஓடி ஆடுவாங்க. 5 வயசு குழந்தையா இருந்தாலும் ஓடி ஆடுவாங்க. 20 வயசு பிள்ளையா இருந்தாலும் ஓடி ஆடுவாங்க அம்மாக்கள். ஏன்னா எல்லா அம்மாக்கும் தன் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் மாரி இருக்கணும். அப்படின்ற ஆசை. நியாயமான ஆசை தான். இல்லைங்களா? ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். 4 பேர்கிட்ட என் புள்ளைய பத்தி பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்றதுல எண்ணம் நம்பளுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப எதிர்பார்த்து குழந்தைய, "அம்மு தங்கம் என் ராஜாலே என் வயிறுல அங்க பாரு அந்த பச்சை கலர் சொக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல சாமி, இத நீ போட்டுக்கோ." அம்மா கூட வெளில வரும்போது அம்மா பாரு வந்து நான் வந்து கிரீன் கலர் சாரி தான் கட்டியிருக்கேன். ஸோ நீயும் வந்து கிரீன் கலர் ஷர்ட் போட்டுக்கணும். அப்படின்ற மாரி குழந்தைய ரொம்ப கொஞ்சி கொஞ்சி, கெஞ்சி கெஞ்சி கேட்போம். அது என்ன பண்ணும்? ஓகே. நீ கிரீன் கலர் சாரி கட்டிட்டு இருக்கியா? சூப்பர். நீ என்ன பண்ணு? எனக்கு நான் சிவப்பு சொக்கா தான் போடுவேன். நீ என்ன பண்ணு? கிரீன் கலர் சாரிய கட்டி சிவப்பு கலர் சாரி கட்டின்னு வா. அப்படின்ற மாரி அது நம்மள எதிர்பார்க்கும். நம்ம அத எதிர்பார்க்கும். அது நம்மள எதிர்பார்க்கும். அப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள பிள்ளைங்க கிட்ட திணிக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்காக நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படின்னா, கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நல்ல அம்மாவா நீங்க இருக்காதீங்க. நல்ல அப்பாவா நீங்க இருக்காதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை நல்லாருக்கும். பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம பேச்ச பிள்ளைங்க அப்படி கேட்க மாட்டாங்க. திட்டி, அடிச்சு நீ கேட்டு தான் ஆகணும். அதெல்லாம் இந்த காலத்துல வேலைக்கே ஆவாது. ஸோ நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா நெறைய நல்லது நடக்கும்மா. ஸோ எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குருவ பிரீத்தி பண்ற மாரி உங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். வேலை செய்ற இடத்துல நம்மளுக்கு பிரஷர்ஸ் குறையும். இப்ப
இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்துல திருவலிதாயம் அப்படின்ற ஒரு சிவஸ்தலம் இருக்கு. அங்க திருவலேஸ்வரர் இருக்காரு. திருவலேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவானுக்கு 2 நெய் விளக்கு ஏத்தி அங்கேயே விளக்கு வைக்கிறாங்க. எண்ணெய் விளக்கு வைப்பாங்க. அந்த விளக்கை ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்போது நெறைய நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.